வீடியோ தான் ஒன்லி. அப்பாடி காஞ்சிபுரம் மகாஸ்தலத்தில் வாசம் பொருந்திய நிலமர்ந்தவர் ஆலயத்திலே இன்றைய தினம் இரண்டாவது நாளா முதல் நாள் நவராத்திரி கொலுவிலே முதல் நாளாக அமர்ந்தவர்களுக்கு சம்பரமான பூஜையிலே அப்படி யாரு முதல் நாள் ஆர் செந்தில் குமார் அவர்கள் கலச பூஜை இன்று மூலவர் அபிஷேகம் குமர குரு அவர்கள் கலச பூஜை செந்தில் குமார் அவர்கள் இன்றைய தினம் அவர்களுடைய கைங்கரியத்தினாலே இன்றைய தினம் அம்பாளுக்கு சிறப்பாக ஊஞ்சல் சேவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆர் செந்தில் குமார் அவர்கள் அவருடைய குடும்பம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா அம்மனுடைய 60 மார் கூந்தல் எப்படி நாளுக்கு நாள் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அத்தமை போலே செந்தில் குமார் அவர்களும் குமர குரு அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதுமா ஓங்கி வளர வேண்டும் என்று ஆண்டவனை அம்மாவை வேண்டுகிறோம். சுபவர்கள் அப்படி குமாரசாமி குடும்பத்தினர் நம்ம நமக்கு எவ்வளவு தெரியுமா? ரூபாய் 1000 ரூபாய் நம்ம ராஜேந்திரன் சித்திரப்பலம் அவர்கள் தலைமையிலோ இந்த நம்மையும் நமது குழுவினரையும் அமைத்து இன்றைய தினம் குமாரசாமி குடும்பத்தினர் நமக்காக ஸ்பான்சர் அளித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பமும் நாளொரு மணி போடுறோம்மா எப்படின்னாக்கா வில்லுக்கு விஜயம் சொல்லுக்கு அரிச்சம் போருக்கு மத கஜா புஜ பீமன் அப்படி பேருக்கு என்ன பம்ப செலவுக்காரங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அப்படிப்பட்ட குமாரசாமி அவர்கள் தேவையில்லை. அம்பாளுடைய அருள் தான் நம்மளுக்கு முக்கியம். பணம் நல்லா இருந்தா அப்படின்னு கேக்குறான். அம்பாளுடைய அருள் அதை விட அருமையா இருக்குது. ஆமா அப்படிப்பட்ட குமாரசாமி அவர்களுடைய குடும்பம் நாளொரு மணி போதும் நம்ம அம்மனுடைய 60 மார் கூந்தல் நாளுக்கு நாள் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் கழுத்து மாலை எப்படி வாடாமல் மதங்காமல் இருக்கின்றதோ அத்தனை போலே இவர்களுடைய குடும்பம் ஓங்கி வளர வேண்டும் என்று ஆண்டவன் எம்பளை வேண்டுகிறோம். பாண்டவ தூங்கா போற்றி போது வந்து காத்தவனே போற்றி எங்கள் கண்ணனே போற்றி தானும் போர்களான தேசோ மன்னத்தூட ரூபாய் கும்பமரணி போற்றி குண்டலி சக்தி போற்றி போற்றி மனோன்மணி தாயை போற்றி துளங்கி ரூபாய் போற்றி கண்ணியே யாவரும் தொழுது போன்றேன் புரிய ஞான அங்காரேஸ்வரி கரணங்கள் உரையும் காஞ்சி கடினிக குடவால் தண்ணீர் பாக்கத்தில் கும்பகோணம் எல்லாம் கண்ணீரே உன்ன வைபவம் மைதன்னா
ஏய் மொத்தமா சாரடே கட்டி கட்டாயுடன் வளரும் காரியோடு ஊரில் இருக்கும் ராமதேவி மனையில் தோன்றும் கண்டவர்கள் போட்டி பட்டு பழி நீங்க போகுதா